நம்ம தமிழ் சோர் சேனலில் இன்றைக்கி காலிஃப்ளவர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தயிர் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஜீரா பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அது கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை, எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றுனா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ காலிஃப்ளவரை நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கிறப்ப 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட டிஷ்ஷோட பெரிய சீக்ரெட்டே. இப்போ நம்ம நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கோ கடைக்கோ போய் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைப்போம்ல, காலிஃப்ளவர் ஃப்ரை நம்ம வீட்டில் கிறிஸ்பியாக வரலன்னு நினைப்போம். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இனி கடைக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் நம்ம வீட்டிலே நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸோட அந்த காலிஃப்ளவர் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் காலிஃப்ளவர் செஞ்சு சாப்பிட்ணுன்னு வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.